வணக்கம் வீர தமிழர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களோ? என்னடாப்பா பெயிண்ட் கம்பெனியில் பெயிண்ட் விற்றோம், நீங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சு கொண்டு நிற்கிறான்னு நினைக்கிறீங்களோ? எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணுமேனே. அப்போ இந்த வேலைக்கு வந்து இந்த நல்ல மாஸ்க் தான் போடணும், இப்படியான ஃபில்டர் மாஸ்க் தான் போட்டால் தான் அது எங்களோட பெயிண்ட் வந்து ஒன்றுமே எங்களோட உடம்புக்குள்ளே போகாது. அப்போ அதையும் வாங்கி கொழுவி போட்டு போனது. அப்போ முதல் தடவை வந்து என்னட்ட வந்து அவர் ஃபுல்லாக ப்ளோ பண்ணது, அந்த ஒரு ஏரால் ஃபுல்லாக ப்ளோ பண்ணி டஸ்ட் எல்லாம் சின்ன சின்ன டஸ்ட்டுகள் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் நாங்கள் ப்ளோ பண்ணி எடுக்கணும் ஃபுல்லாக. அதுக்கு பிறகு வந்து க்ளீன் பண்ணினது ஒரு க்ளோத்தில் வந்து டிகிரீசர் போட்டதை ஃபுல்லாக எல்லாம் க்ளோத்தால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சொன்னால் சின்ன சின்ன இது அந்த கொழுப்புகள் மாதிரி அப்படி அந்த க்ரீஸ் அப்படி இப்படி எதுவும் இருந்துன்னு சொன்னால் அப்புறம் பெயிண்ட் பண்ண அப்புறம் அப்படியே தெரியுமெண்டார். அப்போ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ் கோட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து அந்த கன்னுன்ற செட்டப்பை வந்து சொல்லி தந்த ஒரு கன்னை வந்து இப்போ நாங்கள் எப்படி பாவிக்கிற இப்போ கன் வந்து ஸ்ப்ரே போய்க்கு அதில் எப்படி போகணும், லோங்காக போகிறதா இல்லை ரவுண்டாக போனால் எப்படி என்ற அந்த மெத்தட்களை சொல்லி தந்துட்டு பிறகு அங்கே இருந்து அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு போகிறதுன்ற மாதிரி சொல்லி தந்தவர். உண்மையாக வந்து எனக்கு ஏதோ கடவுளே வந்து நேராக சொல்லி தந்த மாதிரி ஒரு பெரிய ஹெல்ப். அவர் அந்த ஒரு கொரியன் தான் அவருடைய சொந்த நாடு. உண்மையில் வந்து அவங்க வந்து அந்த எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது வந்து தாண்டி அவர் அந்த ஒரு நல்ல நட்பு ரீதியாக வந்து மிக சிறப்பாக வந்து எனக்கு அதை காட்டி தந்தார். ஏன்னா உண்மையில் எனக்கு சரியான ஹாப்பி. என்னென்னு சொன்னால் அந்த அப்படி எங்களுக்கு வந்து எல்லாரும் சொல்லித்தர மாட்டோம். என்ன ஒரு குரு வந்து ஒரு மாணவனுக்கு பழக்கிற விதத்தை பொறுத்து தான் அவர் குருவா இல்லாத எப்படின்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. உண்மையில் வந்து அவர் எனக்கு மிக அன்பாகவும் அதை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து சரியாக காட்டி தருவார். இப்படி தான் சொல்லி பஞ்சு படாமல் சில பேர் சொன்னேன் ஏனோ தானோட அப்படி வேலையை அப்படி இல்லாமல் எல்லா வேலையுமே அவர் வந்து மிக சரியாக காட்டி தருவார். எனக்கு அதான் அவரில் ரொம்ப பிடிச்சது. உண்மையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியான மனிதர்கள் வந்து எங்களுக்கு கிடைப்பினோம்னு சொல்லி. ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் நல்லது செஞ்சால் அது நமக்கு ஏதோ விதத்தில் நமக்கு திருப்பி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நல்லதோ கெட்டதோ செஞ்சாலும் அப்படித்தான். உண்மையில் வந்து எனக்கு சரியான ஹெல்ப், நல்லா நீட்டாக காட்டி தந்தவர். ஏதோ ஃபஸ்ட் டைமாக அந்த பெயிண்ட் பண்ணுறதை வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறபடியாக கொஞ்சம் தெரியாது, நாங்கள் ஆறுதலாக தான் செய்யணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை பிடிச்சிதுன்னு சொன்னால் நாங்கள் எங்கள்ட இதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். அப்போ நீட்டாக ஏதோ செய்து கொண்டிருந்தேன் நான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே. பட் எனக்கும் ஹாப்பி தான். பட் நான் நினைக்கிறேன் இந்த வேலைக்கு வந்து 2.5 மாதம் சரியாக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததே நினச்சே உண்மையில சந்தோஷம். நீங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருந்தால் நான் அதை எங்களுக்கு தான் அதால் பாதிப்பு வருமே தவிர மற்றவர்களுக்கு இல்லை. கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி லைஃப்பில் எல்லோரும் முன்னுக்கு வரதுக்கு பாருங்கள், அதான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிஞ்சுது. பெயிண்ட் பண்ணி கிளியர் கோட்டெல்லாம் அடித்தாச்சு. இது வந்து ட்ரங்க்லின்னு சொல்கிறது. இங்கே வந்து இந்த பேக் டோரோட வந்து ட்ரங்க் அந்த டோரோட வந்து உள்ளானும் வெளியும் அடித்த நாங்கள்.